இந்த பைத்தான் தமிழ் சீரீஸில் நம்ம பைத்தானோட பேசிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் கூகுள் சர்ச் என்ஜினில் பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணணும். இதுக்கு கூகுள் சர்ச் என்ஜினில் பைத்தான்னு டைப் பண்ணி என்டர் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட், அதாவது python.org, இதுக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் பேர் பைச்சாம். ஸோ இங்கே பைச்சாம்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட், அதாவது jetbrains.com, இதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த லோடிங் பேஜ் ஓப்பன் ஆனோன்னே டவுன்லோட்ஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி இங்கே பைச்சாம் 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று ப்ரொஃபஷ்னல் வெர்ஷன், அதாவது இது வந்து ஒரு பெய்டு வெர்ஷன். இந்த வெர்ஷனில் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஃப்ரீ வெர்ஷன் விச் இஸ் கால்ட் அஸ் கம்யூனிட்டி எடிஷனுங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இந்த கம்யூனிட்டி எடிஷனை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதில் முக்கியமானது என்னென்னா, நீங்கள் விண்டோஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் .exeங்கிற ஒரு ஃபைல் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணணும். இதே இது மேக் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த .dmgன்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 சாஃப்ட்வேர் இருக்கும். அதாவது பழைய வெர்ஷன் ஆஃப் மேக் புக் யூஸ் பண்ணிங்கன்னா இன்டெல் வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதே இது M1 சிப், அது ஆப்பிள் சிலிகான் சிப் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட கரெக்டான வெர்ஷனை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸோ ஒன்ஸ் பைச்சாம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டலேஷன் ப்ராசஸை முடிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டலேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா பைத்தான் தமிழ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதில் 2 வீடியோ இருக்கும். பைத்தானும் பைச்சாமும் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க.